சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கண்மணி வந்துட்டு ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு போயிடுறாங்க. டீசல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் கண்மணியை வந்து எல்லார் கண்ணையும் கட்டி விட்டுட்டு கண்மணியை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தயாராக இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. அப்புறம் இந்த தாமரை வந்துட்டு துப்பரீரம்ன்ற பேரில் அந்த நந்தகுமாரோட ஹோட்டலுக்கு போயிருந்த தாமரை வந்துட்டு ரூம் போட்டு அங்கே தங்கியிருக்கு. தாமரையை வந்து உள்ளே வரும்போதே அந்த நந்தகுமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சிசிடிவி கேமராவில் பார்த்துட்றானுங்க. டேய் மச்சான், இந்த பொண்ணை பார்த்தியாடா, சூப்பர் ஃபிகராக இருக்கு, இன்னைக்கு இந்த பொண்ணு தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. தாமரை வந்து ரூமில் உட்காந்துருக்கும் போது அந்த ரூம் பாய் வந்து தாமரைக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வரான். அதில் வந்துட்டு அந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்துட்றானுங்க. இதை அந்த தாமரை குடிச்சுப்பிட்டு மயக்கம் போட்டு கிடக்கு. இவங்க எல்லாம் வந்துட்டு டேய் மாப்பிள்ள, அவ மயங்கிட்டா, அரைகுறை மயக்கத்தில் கிடக்கா, நம்ம இப்போ போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போகிறானுங்க. கருப்பும் கரெக்டாக அந்த ஹோட்டலுக்குள்ளே வர்றாரு. ஹோட்டலுக்குள்ளே போகும்போது என்ன ஏதோ ஒரு பொண்ணோட முனங்கல் சத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்துட்டு அந்த ரூமை திறந்து பார்க்குறாரு. உள்ளே பார்த்தா தாமரை. ஐயோ தாமரை, என்ன தாமரை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்துட்டு தாமரை கிட்ட கேட்குறாரு. அவங்கெல்லாம் வந்துட்டு தெரிச்சு ஓட பார்க்குறானுங்க. டேய் இல்லைங்களா, என்னடா பண்ணீங்க இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்துட்டு அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அப்புறம் கருப்பு வந்துட்டு அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. டேய் உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறாரு. சார் எங்களை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, டேய் உண்மையை சொல்கிறீங்களா இல்லை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா அப்படின்னு கேட்குறாரு. சார், இந்த நந்தகுமார் இருக்கான்ல சார், இந்த ஹோட்டலோட ஓனர் நந்தகுமார், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். நாங்கள் இப்படி இந்த லாட்ஜுக்கு வர பொண்ணுங்களெல்லாம் தப்பாக வீடியோ எடுத்து அவங்கள அதை காட்டி மிரட்டி நாங்கள் எங்களோட ஆசைக்கு பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்ததெல்லாம் சொல்லும்போது இதை கேட்டுட்டு கருப்பு அதிர்ச்சி ஆகிறாரு. என்னடா சொல்கிறீங்க, ஒழுங்கு மரியாதையா நான் சொல்கிற இடத்துல வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. கருப்பு வந்து உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாரு. போலீஸும் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க தரன்னு இழுத்துட்டு மண்டபத்துக்கு வர்றாங்க. இங்கே தாமரை வந்து மயக்கம் போட்டு கிடக்கு. தாமரையை கூட்டிக்கிட்டு கருப்பு வந்துட்டு மண்டபத்துக்கு வர்றாரு. எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒட்டுமொத்த குடும்பமும் கண்மணியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. பூரணி வந்து அத்தை கண்மணி இன்னும் வரலத்த அப்படின்னு சொல்லுது. என்னது கண்மணியை காணாமா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க. அப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எப்படியோடி மண்டபம் வரை வந்துருச்சு, நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கை நிறைய பணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. மோகனா வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க, எங்க கண்மணியை காணோங்க, ஆறுமுகமும் கண்மணியும் இன்னும் மண்டபத்துக்கு வரலைங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இங்கே ஈஸ்வரி வந்துட்டு என்னது கண்மணியை காணாமா, ஐயோ அந்த டிரைவர் பையன் ஆறுமுகம் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்திக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தா இங்கே சாவித்திரி வந்து தான் மகளை காணா அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளையோட அப்பா வந்து கருப்பசாமி வந்துட்டு ஏதோ பெரிய எடுத்து சம்மந்தம் நினச்சி நாங்கள் உங்ககிட்ட பேசி முடித்தோம், பார்த்தா உங்கள் மக இப்படி பண்ணிட்டா, கல்யாண நேரத்தில் எங்கெங்க போயிருக்கு உங்கள் மக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பசாமி ரொம்ப திமிரா பேசுகிறான். உடனே ஈஸ்வரி வந்து அண்ணே கொஞ்சம் பொறுங்கண்ணே, ஏதாவது காரில் பிரச்சனையாக இருக்கும், வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வர்றாங்க. போலீஸ் வந்துட்டு அந்த மாப்பிள்ளோட ஃப்ரெண்ட்ஸை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. தாமரை ஒரு மாதிரி மயக்கமாக வருது. வேகமாக சாவித்திரி ஓடி அடியே என்னடி ஆச்சு தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கதறுது. இங்கிட்டு தமிழ் வந்துட்டு கருப்புக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இருமா தமிழ், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், நீ மண்டபத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து சொல்லிடுறாரு. தமிழும் வந்துட்டு வேலையை விட்டுட்டு மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. இங்கே போலீஸ் எல்லாம் வந்து சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னு ராஜுங்க கேட்குறாரு. சார், உங்கள் பையனுக்கு பார்த்த மாப்பிள்ளை ரொம்ப தப்பான ஆளு சார், அவன் எல்லா பொண்ணுங்களையும் வீடியோ எடுத்து தப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கான்,
அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இப்போ உங்க தங்கச்சி மகளை அந்த மாதிரி பண்ண போனாங்க. கடைசி நேரத்துல உங்க வீட்டு ஆளு வந்து தடுத்து நிப்பாட்டி எங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் போலீஸ் வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அந்த நந்தகுமாரை போட்டு அடி அடின்னு அடிச்சு போடுறாரு. இங்கே கருப்பசாமி கிட்ட வந்துட்டு ராஜாங்க கேட்குறாரு, யோ என்னைய நினச்சிக்கிட்டு இருக்க, உன் பையன் யோக்கிய மாதிரி பேசுனேன், இப்போ என்னடா உன் பையனோட லட்சணம் தெரிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து அவனையும் அடிச்சிடுறாரு. சார் தயவு செஞ்சு இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த மாப்பிள்ளோட அப்பா சொல்றாரு, நிறுத்துங்க, உங்க வீட்டில் அந்த ஈஸ்வரின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் என்கிட்ட இந்த மாதிரி அமைச்சரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க, உங்களுக்கு நிறைய சொத்து காசு பணமெல்லாம் வரும், எனக்கு அதில் கொஞ்சம் கமிஷன் கொடுங்க அப்படின்னு அவங்க தான் இந்த கல்யாணத்தை வச்சு பேரம் பேசினதே. நீங்கள் என்னடானா எங்களை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஈஸ்வரியை போட்டு கொடுத்துட்றான். என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ஷாக்காக கேட்குறாரு. சன்னாசி வந்து ஈஸ்வரியும் போட்டு அடிச்சிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு கண்மணி வந்து மாலையும் கழுத்துமா வர்றாங்க. இதை பார்த்துட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு மோகனை அழுகுறாங்க. அப்புறம் எல்லாரும் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழும் கூடவே வர்றாங்க. சேது வந்துட்டு, டேய் என்னடா பண்ண என் தங்கச்சிய அப்படின்னு கேட்குறாரு. உடனே கண்மணி வந்து அழுகுது. அண்ணே அவரை எதுவும் சொல்லாதனே, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவரை நான் தான் கட்டாயப்படுத்தி என் கழுத்தில் தாலி கட்ட வச்சேன், அவரை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லுது. எதுவுமே பேச முடியலை யாராலையும். அப்புறம் இங்கிட்ட வந்துட்டு போலீஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. உடனே சேது கேட்கிறாரு, சித்தி என்ன சித்தி, மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான ஆளு, மாப்பிள்ளைக்கு நான் கேரண்டி அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்ப பார்த்தா மாப்பிள்ளைய பத்தி இப்படி எல்லாம் வருது, நீங்க தானே மாப்பிள்ளைய பார்த்தது, காசுப்பட்டு இப்போ என் தங்கச்சி வாழ்க்கையவே பணைய வைக்க ஆரம்பிச்சுட்டீங்கல்ல, இந்த வீட்டு உப்பை தின்னுட்டு எப்படிதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் பண்ண மனசு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் திட்டுறாரு. ராஜாங்கமும் ஈஸ்வரியை போய் அடிக்க போயிடுறாரு. அப்புறம் போலீஸ் கிட்ட வந்து சன்னாசி சொல்றாரு, சார் இவளையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க, இவளுக்கும் இந்த கும்பலோட பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னதும், சரிங்க சார் நாங்க இந்த அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு போலீஸ் வந்துட்டு நம்ம ஈஸ்வரி கையிலையும் விலங்க மாட்டி கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் கண்மணி வந்து ராஜாங்க காலில் விழுகுது. அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கு. ராஜாங்க வந்து எதுவுமே சொல்லல. ஆறுமுகம் வந்துட்டு, ஐயா எங்களை மன்னிச்சிருங்கய்யா, நான் பண்ணது தப்புதாயா, நான் எவ்வளவோ வேணான்னு சொன்னையா, அம்மா தாயா கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அழுகிறாரு. டேய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்க விட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, இங்க வந்து இவ்வளோ நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்துது. சேது வந்துட்டு அவனை போட்டு அடிச்சிடுறாரு. அண்ணே என்னை மன்னிச்சிருங்கண்ணே, நான் தான் அவரை காதலிச்சேன், அவர் எவ்வளவோ வேண்டான்னு தான் சொன்னாரு, இப்போ நான் தான் அவரை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போய் தாலி கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்க என்ன பண்றதுன்னே தெரியல, அதிர்ச்சியா நின்றுக்கிட்டு இருக்காரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.